வீக்கெண்ட் வந்தாச்சு. ரெஸ்ட் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா? ஸோ சிம்பிளான ரெசிபீஸோட இன்னைக்கு லஞ்ச முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவர நல்லா உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா, ஒரு கடாயில எண்ணெய விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையோட இந்த வேக வச்ச காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, காரத்துக்கு தகுந்த மாரியான ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா தின் ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, எல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு, கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொத்தமல்லியும் தூவி இறக்கி வச்சுட்டோம்னா, நல்ல கம கமன் வாசனையோட டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடும். இத வந்து சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதம், தயிர் சாதம் எதோட வேணா சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ஈஸியா பண்ணிடலாம். நல்ல ஹெல்தியா இருக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும். நீங்களும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க.